கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 யோவான் 5:20. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். 1 யோவான் 5:20. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. மெய்யான தெய்வம் யார் அப்படின்னா ஏசப்பா. இந்த உலகத்தில் எவ்வளோ கோடி தெய்வங்கள் இருந்தாலும் மெய்யான தெய்வம்னு சொல்கிறது ஏசப்பாவை மட்டும்தான். வேத வசனம் தெளிவாக நம்மளுக்கு சொல்லுது. மெய்யான தெய்வன் ஏசு. ஆமேன். இப்போ கூட நீங்கள் சந்தேகத்தில் இருக்கீங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கலாமா வேணாவா, ஏசப்பாவை பின்பற்றலாமா வேணாவா, இல்லை ஏதோ ஒரு குழப்பத்தில் கேள்வியோடு இருக்கிறீங்க. ஏசப்பா இன்னைக்கு பதில் தர, நான் மெய்யான தேவன். ஆமேன். நான் தான் உண்மையான தேவன். இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து எல்லா பாடுகளையும் பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தேன். இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன். உனக்காக உன்னை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்க நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமேன். அவரை சந்தேகப்படாதீங்க, நம்புங்க. நிச்சயமாக அவர்கிட்ட நித்திய ஜீவனை இருக்குது. அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.